காந்தாரா த லெஜெண்ட். டிவைன் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லாங்க. இது வந்து ஒரு சினிமேட்டிக் மாஸ்டர் பீஸ்ன்னு இத சொல்லலாம். சூப்பர் ஸ்கிரிப்ட், செம ஸ்கிரீன் பிளே, சரியான விஎஃப்எக்ஸ், பயங்கரமான பிஜிஎம். ஸோ இந்த படத்துல ஃப்ளான்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ரிலிஜியன் பேஸ்டு அப்படிங்கிறதுனால அத வேணா ஒரு ஃப்ளா அப்படின்னு சொல்லலாமே தவிர, சினிமேட்டிக்லி இது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி வந்த காந்தாராவ பார்த்துட்டு இத பார்த்தா இன்னும் நெறைய புரியும். ஸோ இந்த படத்தோட ரைட்டிங் வந்து சான்ஸே இல்ல. ஸோ சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. இதுல ரிஷப் ஷெட்டிய வந்து டைரக்டிங்க்கு பாராட்டுறதா, இல்ல வந்து ஹீரோவா ஒரு ஆக்டிங்ல கலக்கியிருக்காரு. அத பாராட்டுறதா, ராஜா கேரக்டர் பண்ணியிருந்தவரு, அந்த ருக்மணி எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குலிகான்ற தெய்வத்த வந்து இவங்க வந்து ஏகப்பட்ட பரிமாணங்களா ஒரு 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 சீன்ல காமிப்பாங்க. அது ரொம்ப சூப்பர்பா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஓவராலா இது ஒரு எபிக் மூவின்னே சொல்லலாம். எபிக் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஒரு 30 டூ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் சினிமா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சில மூவிஸ் எல்லாம் எடுத்து காமிப்பாங்க அப்படின்னா, அதுல இந்த மூவி கண்டிப்பா பிளேஸ் ஆகும். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்லேருந்து நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். டாடா! பாய்.